ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல 2026 ஆண்டுல திருமலை திருப்பதியில நடக்கக்கூடிய பிரம்மோற்சவ வாகன சேவை நாட்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். திருமலை திருப்பதியில 2026 ஆண்டு 2 பிரம்மோற்சவங்கள் நடக்க இருக்குது. சாலக்கட்ல பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படக்கூடிய வருடாந்திர பிரம்மோற்சவமும் நவராத்திரி சமயத்தில் நடக்கக்கூடிய நவராத்திரி பிரம்மோற்சவம் என்று 2 பிரம்மோற்சவங்கள் திருமலை திருப்பதியில 2026 ஆண்டு நடக்க இருக்குது. இதுல சாலக்கட்ல பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படக்கூடிய வருடாந்திர பிரம்மோற்சவம் செப்டம்பர் 15 தேதி தொடங்கி செப்டம்பர் 23 தேதியோடு முடிவடையுது. 2026 ஆண்டு சாலக்கட்ல பிரம்மோற்சவத்தினுடைய வாகன சேவை தேதிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் 14 தேதி மாலை திருமலை கோவிலினுடைய மேற்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய வசந்தோத்சவ மண்டபத்தில் விஸ்வக்ஷேனரினுடைய தலைமையில் அங்குரார்ப்பண பூஜை நடக்கும். செப்டம்பர் 15 தேதி பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் மதியம் தங்க திருச்சி உற்சவமும் மாலை துவஜ ஆரோகணம் என்று சொல்லப்படக்கூடிய கொடியேற்றம் நடக்கும். துவஜ ஆரோகணம் முடிந்த பிறகு பெரிய சேஷ வாகன சேவை நடக்கும். செப்டம்பர் 16 தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 2ஆம் நாள் காலையில சின்ன சேஷ வாகன சேவையும் மதியம் திருமலை கோவிலுக்குள்ள உற்சவ மூர்த்திகளுக்கு சினப்பன திருமஞ்சனமும் மாலை ஹம்ச வாகன சேவையும் நடக்கும். செப்டம்பர் 17 தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 3ஆம் நாள் காலையில சிம்ம வாகன சேவையும் மதியம் திருமலை கோவிலுக்குள்ள உற்சவ மூர்த்திகளுக்கு சினப்பன திருமஞ்சனமும் மாலை முத்தியாப்பு பண்டிரி வாகன சேவையும் நடக்கும். செப்டம்பர் 18 தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 4ஆம் நாள் காலை கல்ப விருட்ச வாகன சேவையும் மதியம் திருமலை கோவிலுக்குள்ள உற்சவ மூர்த்திகளுக்கு சினப்பன திருமஞ்சனமும் மாலை சர்வபூபால வாகன சேவையும் நடக்கும். செப்டம்பர் 19 தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 5ஆம் நாள் காலையில மோகினி அவதாரமும் மாலையில கருட வாகன சேவையும் நடக்கும். செப்டம்பர் 20 தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 6ஆம் நாள் காலையில ஹனுமந்த வாகன சேவையும் மாலை நேரத்துல ஸ்வர்ண ரத உற்சவமும் இரவு நேரத்துல கஜ வாகன சேவையும் நடைபெறும். செப்டம்பர் 21 தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 7ஆம் நாள் காலையில சூரிய பிரபை வாகன சேவையும் இரவு சந்திர பிரபை வாகன சேவையும் நடைபெறும். செப்டம்பர் 22 தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 8ஆம் நாள் காலையில ரத உற்சவமும் மாலையில அஸ்வவாகன சேவையும் நடக்கும். செப்டம்பர் 23 தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 9ஆம் நாள் காலையில ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்துல சக்கர ஸ்நானமும் மாலையில துவஜ அவரோகணம் என்று சொல்லப்படக்கூடிய கொடி இறக்கத்துடன் பிரம்மோற்சவம் முடிவடையும். செப்டம்பர் 24 தேதி மேற்கு மாட வீதியில இருக்கக்கூடிய அனந்தாழ்வார் தோட்டத்துல பாக் சவாரி உற்சவம் நடக்கும். அடுத்து 2026 ஆண்டு திருமலையில நடக்கக்கூடிய நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய வாகன சேவைகளை பற்றி பார்க்கலாம். நவராத்திரி பிரம்மோற்சவம் 2026 ஆண்டு அக்டோபர் 12 தேதி தொடங்கி அக்டோபர் 20 தேதியோடு முடிவடையுது. அக்டோபர் 11 தேதி மாலை மேற்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய வசந்தோத்சவ மண்டபத்தில் விஸ்வக்ஷேனர் தலைமையில் அங்குரார்ப்பண பூஜை நடக்கும். நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் கொடி ஏற்றம் கொடி இறக்கம் என்று சொல்லப்படக்கூடிய துவஜ ஆரோகணம் மற்றும் துவஜ அவரோகண நிகழ்வுகள் இருக்காது. அக்டோபர் 12 தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் காலையில தங்க திருச்சி உற்சவமும் மாலையில பெரிய சேஷ வாகன சேவையும் இருக்கும். அக்டோபர் 13 தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 2ஆம் நாள் காலையில சின்ன சேஷ வாகன சேவையும் மாலையில ஹம்ச வாகன சேவையும் இருக்கும். அக்டோபர் 14 தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 3ஆம் நாள் காலையில சிம்ம வாகன சேவையும் மாலையில முத்தியாப்பு பண்டிரி வாகன சேவையும் இருக்கும். அக்டோபர் 15 தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 4ஆம் நாள் காலையில கல்பவிருட்ச வாகன சேவையும் மாலையில சர்வபூபால வாகன சேவையும் இருக்கும். அக்டோபர் 16 தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 5ஆம் நாள் காலையில மோகினி அவதாரமும் மாலையில கருட வாகன சேவையும் இருக்கும். அக்டோபர் 17 தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 6ஆம் நாள் காலையில ஹனுமந்த வாகன சேவையும் மாலையில புஷ்பக விமான சேவையும் இரவுல கஜவாகன சேவையும் இருக்கும். இந்த புஷ்பக விமான சேவையானது நவராத்திரி பிரம்மோற்சவம் சமயத்தில் மட்டும்தான் நடக்கும். அக்டோபர் 18 தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 7ஆம் நாள் காலையில சூரிய பிரபை வாகன சேவையும் மாலையில சந்திர பிரபை வாகன சேவையும் நடக்கும். அக்டோபர் 19 தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 8ஆம் நாள் காலையில ஸ்வர்ண ரத உற்சவமும் மாலையில அஸ்வவாகன சேவையும் இருக்கும்.
அக்டோபர் 20ஆம் தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 9ஆம் நாள் காலையில சக்கர ஸ்நானமும் மாலையில தங்கத்திருச்சி உற்சவத்தோடும் நவராத்திரி பிரம்மோற்சவம் முடிவடையும். பொதுவாக பிரம்மோற்சவ நாட்களில் நடக்கக்கூடிய வாகன சேவைகள், காலையில் நடக்கக்கூடிய வாகன சேவைகள் காலை 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் நடக்கும். மாலையில் நடக்கக்கூடிய வாகன சேவைகள் மாலை 7 மணி தொடங்கி இரவு 9 மணி சமயத்தில் நடக்கும். பிரம்மோற்சவ வாகன சேவைகள் டைமிங்ஸ் பற்றி பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட மாதத்தில் டிடிடி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க அப்டேட் கொடுத்த உடனே நானுமே உங்களுக்கு வீடியோவில் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.